குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு முப்படைய ட்ரைனிங் அகாடமி. நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தோம் சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அதனுடைய புக் பேக் எல்லாம் பார்த்தோம். புது புக்கினுடைய புக் பேக் பார்த்தோம். நம்ம ஏற்கனவே சொன்னபடி தான், ஒன்று நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற என்ன படிக்க போகிறோன்றத நம்ம ஒரு ஓவர் வியூவாக கொண்டு வந்துட்டு ஒரு டாப்பிக்காக நம்ம கொண்டு வந்துடணும். அப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்ம அடுத்தது வந்து நம்ம ப்ரெசீட் பண்ணலாம் ஈஸியாக. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ 7th ஸ்டாண்டர்டு நம்ம லாஸ்ட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க என்ன பண்ணுங்க, அந்த வீடியோஸ் வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் பாருங்கள். புக் பேக் அந்த வீடியோஸை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 நியூ புக்கு. என்ன பார்க்க போகிறோம்னா அளவீட்டியல். இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட பேசிக்கே வந்து பார்த்திங்கன்னா அளவீட்டியல் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், விசையும் இயக்கமும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மேட்டர் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். நாலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு. அஞ்சாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் இன் பிளான்ட்ஸு, அதாவது தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். சரிங்களா? அதாவது என்னென்னலாம் வந்து அதில் மாடிஃபிகேஷன் பண்ணலாம், எப்படி வந்து தாவரம் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது அப்படின்னு பார்க்குறது. ஹெல்த் அண்ட் ஹைஜீன் மிக முக்கியமான ஒரு டாபிக், உடல் நலமும் சுகாதாரமும். அடுத்தது 7வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் கம்யூனிகேஷன், அதாவது கணினி காட்சி தொடர்பு. ஸோ மொத்தமாக 7th ஃபஸ்ட் டேர்மில் 7 பாடம் இருக்குது. 7 பாடத்தினுடைய புக் பேக் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் வந்து எல்லா போட்டித் தேர்வுக்குமே நம்ம பிசி, எஸ்ஐ மற்றும் டிஎன்பிஎஸ்சி எல்லா போட்டித் தேர்வுக்கும் இது வந்து இந்த புக் பேக் வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம போகலாம். அளவீட்டியல். சூஸ் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். அளவீட்டியல் அப்படின்னா ஒரு அளவு, நம்ம எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதை அளவீடு பண்ணுறது தான் வந்து அளவீட்டியல். ரைட்டா? ஃபஸ்ட்டு பின்வருவனவற்றுள் எது வழி அளவு அப்படின்னா, வழி அளவு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது, பரப்பு, அதாவது ஏரியா தான் வந்து என்னது வழி அளவு. மற்றபடி மீதி மாஸ், டைம், லென்த், அதாவது நிறை, நேரம், நீளம், இதெல்லாம் என்னது, இது வந்து இது கிடையாது, வழி அளவு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறையினுடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ். அதே மாதிரி நேரம் வந்து செகண்ட்ஸு, நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த்து. ஆனால் பரப்புன்னும் போது அது ஏரியான்னு வரும்போதே அது என்ன ஆகும்னா அது வந்து ஸ்கொயரில், அதாவது ஒரு 2 பரிமாணங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு காரியத்தில் வரும். சரிங்களா? அதனால அது என்னது, ஸோ பரப்பு மட்டுமே இதில் வந்து வேரி ஆகுது. ஸோ பரப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து ஏ இன்ட்டு ஏ, ஏரியா இன்ட்டு ஏரியா ஸ்கொயர். ஸோ அதனுடைய பரப்பு அப்படின்னு சொன்னால் அதனுடைய பருமன், இது மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே இதுதான் வழி அளவு. சரிங்களா? அடுத்தது அடிப்படை அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி லென்த்து, டைமு இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பருமன், பரப்பு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து வழி அளவுகள். அதுலேருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது பின்வருவனவற்றுள் எது சரின்னு கேட்குறாங்க. எது சரி, நம்ம இதை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். 1 லிட்டர் வந்து 1000 cubic சென்டிமீட்டர், அதாவது 1 லிட்டரில் வந்து இதுதான் இருக்கும். 1 cc, 100 cc, 10 cc எல்லாம் தப்பு. அப்போ எதுதான் கரெக்டு? 1000. 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 cc. அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டென்சிட்டி இஸ் என்னன்னு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம முக்கியமே வந்து இந்த அலகுகள் தான். அப்போ எஸ்ஐ யூனிட்னா அடர்த்தியின் எஸ்ஐ அலகுனா என்னது, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அடுத்தது சமநிறையில் உள்ள இரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம் என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஈக்குவல் மாசு ஈக்குவல் வால்யூம் இருக்குது. அப்படின்னா வந்து அதனுடைய ரேஷியோவும் அதனுடைய அடர்த்தியும் எவ்வளோ தான் இருக்கும், ஈக்குவல் மாஸ் ஈக்குவல் வால்யூம் இருக்குன்னா நிறையும் ஈக்குவல், அதே மாதிரி என்னது அதனுடைய கெப்பாசிட்டி, அதுவும் அந்த கன அளவும் வந்து என்னது ஈக்குவல். அப்படின்னும் போது அதனுடைய இதுவும் என்னவா தான் இருக்கும், 2:1. அடுத்தது ஒளியாண்டு என்பது எதன் அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் தான். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒளியாண்டு அப்படின்னாவே இப்போ சூரியனுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ,
விண்வெளி இருக்கு இல்லைங்களா, விண்வெளியில் இருக்கிற விண்மீன்களுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம மெஷர் பண்ணணும், இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒளி ஆண்டில் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ அதுதான் அது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, தொலைவு. அடுத்தது fill in the blanks. ஒழுங்கற்ற வடிவம் உள்ள பொருட்களின் பருமனை அளக்க டேஸ் விதி பயன்படுகிறது. அதாவது ஒரு பொருளுக்கு வந்து ஒழுங்கு இல்லை அப்படின்னு பட்சத்தில் அது எந்த பிரின்சிபல் பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணலாம், ஆர்கிமீடஸ் பிரின்சிபல். சரிங்களா. அடுத்தது ஒரு கன மீட்டர் என்பது டேஸ் கன சென்டிமீட்டர். அதாவது ஈஸி, ஒரு கியூபிக் மீட்டர் அப்படின்னு சொன்னாவே 100 கியூபிக் சென்டிமீட்டர். மீட்டர் வந்து ஒரு கியூபிக் மீட்டர் வந்து எத்தனை சென்டிமீட்டர்னு கேட்டாங்கன்னா 100 கியூபிக் சென்டிமீட்டர். அடுத்தது பாதரசத்தின் அடர்த்தி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,600 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஏன்னா டென்சிட்டியினுடைய அலகு என்னது, கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அப்போ அடர்த்தி என்ன அப்படின்னா 13,600. அடுத்தது ஒரு வானியல் அலகு என்பது, இது வந்து ஸ்டாண்டர்ட் சரிங்களா, 1.496 into 10^11 மீட்டர். ஸோ இது வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின் சரிங்களா. அடுத்தது ஒரு இலையின் பரப்பை பயன்படுத்தி டேஸ் கணக்கிடலாம் அப்படின்னா என்னது, தொலைவை வந்து கணக்கிடலாம். அதாவது இது இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் மெத்தட்னு சொல்லுவோம். ஆனால் இதை வச்சு என்ன பண்ணலாம், தொலைவை வந்து கணக்கிடலாம். அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு பொருளின் மேற்பரப்பே அதன் கன அளவு எனப்படும். பார்த்தாவே தெரியும் இது வந்து என்னது, கன அளவுன்றது வால்யூம். மேற்பரப்பை வச்சு வால்யூம் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஸோ இது வந்து தவறு. அடுத்தது திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். அதாவது நம்ம லிக்விட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம டம்ளர் எடுத்து அளக்கலாம் தானே. அதாவது மெஷரிங் கண்டெய்னர்ஸ்னா அதில் வந்து ஒரு அளவு இருக்கும், அந்த அளவு எடுத்து அளக்கலாம்ல. அப்போ இது வந்து பார்த்தாவே தெரியும் இது வந்து சரி. அடுத்தது வாட்டர் இஸ் டென்சர் than கெரோசின். ஆமாம், இது வந்து சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா கெரோசினை வந்து தனிமேல ஊற்றினா மிதக்கும் இல்லை, அப்போ வாட்டர் தானே டென்சிட்டி அதிகம், அடர்த்தி அதிகம். அப்போ இது சரி. அடுத்தது இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். ஆமாம், பாதரசத்தில் வந்து இரும்பு குண்டு என்ன பண்ணும், மிதக்கும். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. இதுக்கு எல்லாமே ஒரே ரீசன் தான், அதனுடைய அடர்த்தி தான் சரிங்களா. அடுத்தது ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகம் கொண்ட பொருள் எனப்படும். தவறு. ஏன் அப்படின்னா பாருங்க, a substance which contains less number of molecules per unit volume is said to be denser. இங்க வந்து நல்லா பாருங்க, less number of molecules, அதாவது குறைந்த எண்ணிக்கையில் மூலக்கூறுகள் இருக்கிறது எப்படி வந்து அடர்த்தி அதிகமாக இருக்க முடியும், இல்லை இல்லையா. அப்போ இது தப்பு. ரைட். அடுத்தது பொறுத்துக்க. இது வந்து பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும் அலகு, அதாவது அலகு தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. பரப்பினுடைய அலகு நான் ஏற்கனவே சொன்னல மீட்டர் ஸ்கொயர், ஏ சொன்னேன் இல்லையா, அப்போ மீட்டர் ஸ்கொயர். அடுத்தது தொலைவு ஒளியாண்டு நம்ம மேலே பார்த்தோம். அடுத்தது அடர்த்தி கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் நம்ம மேலே படித்தோம். கன அளவுனா மீட்டர் கியூபு தான் அதனுடைய எஸ்ஐ அலகு. நிறை அப்படின்னா இதோட யூனிட் என்னது, கிலோகிராம். மாஸ் சரிங்களா, இதை எதில் மெஷர் பண்ணலாம், கிலோகிராம். மாஸை மெஷர் பண்ணுறது கிலோகிராமில் மெஷர் பண்ணலாம். அடுத்தது பரப்பு அப்படின்னா என்னது, தள வடிவ பொருள். அதாவது பரப்பு அப்படின்னாவே ஒரு நம்ம டேபிள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் மேல் பரப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் சரிங்களா. நீளம் அப்படின்னா கயிறு சொல்லலாமா, அப்போ கயிறு. அடர்த்தி அப்படின்னா கிலோகிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், இதை வச்சு மெஷர் பண்ணலாம். அடுத்தது கன அளவுனா அளவிடும் முகவை, இதை வச்சு அளவு பண்ணலாம். அடுத்தது நிறை அப்படின்னா பொருளின் அளவு, அதுதான் மாஸ் சரிங்களா. ஸோ அடுத்தது யூனிட் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். விசையும் இயக்கமும். அதாவது ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல, அந்த ஃபோர்ஸ் இருந்துச்சுனாவே அங்கே என்ன இருக்கும், ஒரு மூமெண்ட் இருக்கும். இதுதான் அதனுடைய அர்த்தம் சரிங்களா. ஒரு பொருள் ஒரே இடத்துல இருக்குது, அந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படும் இல்லையா. அப்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் அதுதான் வந்து ஃபோர்ஸு. அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அந்த பொருள் மேலே விழும்போது அந்த பொருள் நகர்றது தான் மோஷன் சரிங்களா. என்ன படித்தாலும் அது வாட் இஸ் வாட் வந்து தெரிஞ்சு நம்ம போகிறது வந்து கரெக்டு. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது பார்த்தோம் இல்லைங்களா, பாருங்கள் அளவிட பார்த்தோம். அளவிடு அப்படின்னு சொன்னாவே அது என்ன தான் இருக்க போகுது, வெறும்
என்ன எஸ்ஐ யூனிட்டு, அதை வந்து எவ்வளோ மெஷர் பண்ணலாம், 1 கிலோமீட்டரில் எத்தனை மீட்டர் இருக்குது, 1 லிட்டரில் எத்தனை வந்து கியூபிக் லிட்டர் சென்டிமீட்டர் இருக்குது, இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த யூனிட்டில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ஈஸி. சரிங்களா? அடுத்தது, ஒரு பொருளானது ஆரம் கொண்ட வட்டப்பாதையில் இயங்குகிறது. பாதி வட்டம் கடந்த பின் அப்பொருளின் இடப்பெயர்ச்சி என்னது அப்படின்னா பாருங்க, a particle is moving in a circular path of radius r. ஆரம் வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா தான் இருக்கும் ஆஃப்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னவா தான் இருக்கும், ஒரு சர்க்கிளில் ஆஃப் சர்க்கிள் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இதுதான் ஆரம் தான் 6. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போது இந்த ஒரு சர்க்குலர் பாத்தில் ரேடியஸ் வந்து ஆஃப் சர்க்கிள் வந்து போகுது அப்படின்னும் போது அப்போது இது ஒரு 6, இது ஒரு 6, அப்போ இது ஒரு 6, அப்போது மொத்தம் எத்தனை 6 இருக்குது, 4 6 இருக்குது. அப்போ இது ஆஃப் சர்க்கிள் மட்டும் போயிருக்கும் போது அப்போ இங்கே எவ்வளோ தான் இருக்கும், 2r. சரிங்களா? அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் திசைவேகம் கால வரைபடத்திலிருந்து அப்பொருளானது சி எப்படி வந்து இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் திசைவேகம் கால வரைபடத்திலிருந்து அப்பொருளானது, அதாவது சப்போஸ் எ பாய் இஸ் என்ஜாயிங் எ ரைட் ஆன் எ மேரி go round which is moving with constant speed of 10 meter per second, it implies that the boy is, அதாவது அவனுடைய இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. அப்படி கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா நிலையான ஸ்பீடு. சரிங்களா? அப்போ நிலையான ஸ்பீடில் வந்து இருக்கும்போது அந்த பாய் அந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கொஸ்டின் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 3rd இருக்கிறது. ஆக்சுவலாக ஒரு சிறுவன் குடைராட்டினத்தில் 10 மீட்டர் பர் வினாடி என்ற மாறாத வேகத்தில் சுற்றி வருகிறான். இக்கூற்றிலிருந்து நாம் அறிவது என்னன்னா, அவன் கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் இருக்கிறான், மாறாத வேகத்தில் சுற்றி வரான். அப்போ வேகம் வந்து மாறலை அப்படின்னா சிறுவன் வந்து எப்படி இருக்கிறான், ஓய்வு நிலையில் இருக்கிறான். சரிங்களா? வாட் இஸ் ஒன் வே யூ மைட் இன்க்ரீஸ் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸ்டேபிள் அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது. ஸ்டேபிள்னா நிலைத்த தன்மையோடு இருக்கிறது. அப்படின்னா என்னது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து என்ன பண்ணணும், லோ பண்ணணும், அதாவது குறைக்கணும். லோயர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரிங்களா? அடுத்தது, த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பிளேசஸ் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரு இடங்களுக்கு இடையே உள்ள மிக குறைந்த நேர்கோட்டு பாதை என்னது, நேரான வெற்றிடம் எனப்படும். ஸோ நேரான வெற்றிடம். அடுத்தது, திசை வேகம் மாறும் வீதம் முடுக்கமாகும், ஆக்சலரேஷன். அடுத்தது, ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்தால் அப்பொருள் டேஸ் முடக்கத்தினை பெற்றிருக்கிறது என்கிறோம், பாசிட்டிவ். வேகம் கால வரைபடத்தின் சாய்வு டேஸ் மதிப்பினை தருகிறது, நேர்மறை, பாசிட்டிவ். அடுத்தது பொறுத்துக, இடப்பெயர்ச்சி அப்படின்னா என்னது, அந்த மீட்டரை வச்சு கணக்கிடலாம். வெற்றிடத்தில் ஒளியின் திசை வேகம் அகலமான அடிபரப்பு. கப்பலின் வேகம் நாட். ஒழுங்கான பொருள்களின் ஈர்ப்பு மையம் என்னது, சீரான திசை வேகம். சமநிலை என்னது, வடிவியல் மையம். அடுத்தது, நம்மை சுற்றியுள்ள பருப்பொருட்கள். கீழ்கண்டவற்றில் உலோகம் எது, பார்த்தாவே தெரியும், இரும்பு. அடுத்தது, ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் சல்பர் ஆகியவை கீழ்கண்டவற்றில் எதற்கு உதாரணம், அலோகம். அலோகம் அப்படின்னா என்னது, நான் மெட்டல்ஸ். அது வந்து உலோகம் இல்லாதது தான் அலோகம் அப்படின்னு சொல்லுவோம். உலோக போலிகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் இருக்கும் அதுவும் இருக்கும். மெட்டல்ஸ், போத் காம்பினேஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், இது ரெண்டும் இருக்கிறதா உலோக போலிகள். அடுத்தது, கீழ்கண்டவற்றில் ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்தின் மூலக்கூறை எந்த விதத்தில் குறிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, வேதியியல் வாய்ப்பாடு, கெமிக்கல் ஃபார்முலா. அடுத்தது, த மெட்டல்ஸ் விச் இஸ் எ லிக்விட் அட் ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா தமிழில் பாருங்க, அறை வெப்பநிலையில் திரவமாக உள்ள உலோகம் என்னது, பாதரசம், முக்கியமானது. அப்போ அறை வெப்பநிலையில வந்து திரவமாக உள்ள உலோகம் எது,
பாதரசம். அடுத்தது, எப்பொழுதுமே பளபளப்பான வளையக்கூடிய ஒளிரும் தன்மையுள்ள தனிமம் எது அப்படின்னா என்னது? உலோகம், அதாவது மெட்டல். அடுத்து fill in the blanks. பருப்பொருளின் மிகச்சிறிய துகள் என்னது? அணு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒரு கார்பன் அணு 2 ஆக்சிஜன் அணுக்கள் கொண்ட சேர்மம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? கார்பன் டை ஆக்சைடு. அதாவது கார்பன் CO 2ன்னு கொடுத்துட்டாங்க, அப்போ CO2, அப்படின்னா இது என்னது? கார்பன் டை ஆக்சைடு. மின்சாரத்தை கடத்தும் ஒரே ஒரு அலோகம் என்னது? கிராஃபைட். மிக முக்கியம், கிராஃபைட். அடுத்தது, எலமெண்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டேஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வகையான அணுக்களால் உருவாக்கப்படுகின்றன, அப்போ சேம். அடுத்தது, டேஸ் தனிமம் லத்தீன் அல்லது கிரேக்க பெயர்களிலிருந்து பெறப்பட்டன, குறியீடுகள். இதுவரை அறியப்பட்ட தனிமங்களின் எண்ணிக்கை 118. தனிமங்கள் தூய பொருட்களின் டேஸ் வடிவம், எளிமையான வடிவம், சிம்பிளஸ்ட். தனிமங்களின் பெயரை எழுதும் போது முதல் எழுத்தை எப்போதுமே டேஸ் எழுத்தால் எழுத வேண்டும், கேபிட்டல் லெட்டர்ஸ், பெரிய எழுத்து. 3 அணுக்களுக்கு மேலாக உள்ள மூலக்கூறுகளை டேஸ் மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம், பாலி அட்டாமிக் மாலிகூல்ஸ். பாலினா பல, அப்படின்னா பல அணு மூலக்கூறுகள் என்று அழைக்கலாம். அடுத்தது, டேஸ் வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு. வளிமண்டலத்தில் அதிக அளவு காணப்படும் வாயு என்னது? நைட்ரஜன். மிக மிக முக்கியமான கேள்வி இது. fill in the blanks. பாதரசம் அறை வெப்பநிலையில் திரவம், ஆக்சிஜன் என்னது? அறை வெப்பநிலையில் வாயு. அடுத்தது, மின்சாரத்தை கடத்தும் அலோகம் கிராஃபைட். மின்சாரத்தை கடத்தும் உலோகம் என்னது? தாமிரம், காப்பர். அடுத்தது, தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்குகின்றது, சேர்மங்கள் இணைந்து என்ன பண்ணுது? கலவைகளை உருவாக்குகின்றது, அதாவது மிக்சர்ஸ், கம்பினேஷன் ஆஃப் மிக்சர்ஸ். அடுத்தது, ஆட்டம்ஸ் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல் ஆஃப் அன் எலமெண்ட். அப்போ டேஸ் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் காம்பவுண்ட், அப்போ மாலிகூல்ஸ், மூலக்கூறுகள். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? 2 வேறுபட்ட தனிமங்களில் ஒரே விதமான அணுக்கள் இருக்கும், தவறு. அது எப்படி ஒரே மாதிரி அணுக்கள் இருக்கும்? தப்பு. அடுத்தது, தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் ஒரு தூய பொருளாகும், சரி. காம்பவுண்ட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ், ட்ரூ. அணுக்கள் தன்னிச்சையாக இருக்க முடியாது, அவை ஒரு குழுவாக இருக்கும், அதற்கு மூலக்கூறுகள் என்று பெயர், மாலிகூல்ஸ்னு சொல்றாங்க. அது வந்து பார்த்தாவே தெரியும், அது வந்து தப்பு. அடுத்தது, சோடியம் குளோரைடில் ஒரு சோடியம் மூலக்கூறு மட்டுமே உள்ளது, சரி. பார்த்தாவே தெரியுதுல்ல, ஒரு நம்பர் தான் இருக்குது, சரிங்களா? அடுத்தது, ஆர்கான் வாயு ஓரணு வாயு ஆகும், சரி. மோனோ அட்டாமிக், அது வந்து அப்படின்னா சிங்கிள் ஆட்டம். அடுத்தது, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு. பருப்பொருளின் அடிப்படை அலகு என்னது? ஆட்டம் தான், அணு. The subatomic particle revolve around the nucleus. அதாவது அணுக்கருவை சுற்றி வரும் அடிப்படை அணுத்துகள் என்னது? எலக்ட்ரான். Dash is positively charged. நேர்மின் சுமையுடையது, புரோட்டான். ரொம்ப முக்கியம். The atomic number of an atom, அதாவது ஒரு அணுவின் அணு எண் என்பது டேஷ் புரோட்டான்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். டேஷ் நியூக்ளியன்ஸ் கம்ப்ரைசஸ் ஆஃப், அதாவது நியூக்ளியான்கள் என்பது டேஷ் கொண்டது, புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை கொண்டது. ஒரு அணுவில் காணப்படும் மிகச்சிறிய துகள்கள் என்னது? எலக்ட்ரான்ஸ். அணு உட்கருவில் டேஷ் இருக்கும், நேர்மறை மற்றும் எதிர்மறை சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், சிம்பிள். அணுவின் உட்கருவை டேஷ் சுற்றி வரும் எலக்ட்ரான்ஸ், மேலே பார்த்தோம் இல்லையா? கார்பனின் இணைத்திறன் 4 மற்றும் ஹைட்ரஜனின் இணைத்திறன் 1 ஆகும், எனில் மீத்தேனின் மூலக்கூறு வாய்ப்பாடு என்னது? CH4. மெக்னீசியம் அணுவின் வெளிவட்ட பாதையானது 2 எலக்ட்ரான்களை கொண்டிருக்கிறது எனில் மெக்னீசியம் அணுவின் இணைத்திறன் என்னது? அவனே கொடுத்துட்டான் 2, அப்படின்னா என்னது? 2. இணைத்திறன் அப்படின்னா என்னது? வெளிவட்ட பாதையில் காணப்படும் எலக்ட்ரான். அடுத்தது, மின் சுமையற்ற துகள் அப்படின்னா என்னது? நியூட்ரான். இரும்பு அப்படின்னா என்னது? ஃபெரஸ். இதுதான் ஃபார்முலா, அயனுடைய ஃபார்முலா. அடுத்தது, ஹைட்ரஜன் ஓர் இணைத்திறன். அப்போ நேர்மின் சுமை கொண்ட துகள் அப்படின்னா என்னது? புரோட்டான். அப்போ நேர்மின் சுமை கொண்ட துகள் ரொம்ப முக்கியம், புரோட்டான். அதே மாதிரி இன்னொன்று என்னது? இரும்பு, ஃபெரஸ்.
Fe. சரியா? அடுத்தது மின் சுமையற்ற துகள் அப்படின்னா என்னது? நியூட்ரான். ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு தனிமத்தின் அடிப்படை அலகு மூலக்கூறு ஆகும் மாலிகள்ஸ் சொல்றாங்க. தப்பு. எலக்ட்ரான்கள் நேர் சுமை கொண்டவை. தப்பு. ஒரு அணு மின் சுமையற்ற நடுநிலை தன்மையை கொண்டிருக்கும். கரெக்ட். என நியூட்ரல். அணுவின் உட்கருவை சுற்றி புரோட்டான்கள் காணப்படும். தப்பு. என்ன காணப்படும்? எலக்ட்ரான்கள் தான் காணப்படும். ரைட். அடுத்தது ரீப்ரொடக்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ் இன் பிளான்ட்ஸ், அதாவது தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள். ஃபர்ஸ்ட், இலைகளின் மூலம் உடல் வழி இனப்பெருக்கம் நடத்துவது என்னது? பிரையோஃபில்லம். சரிங்களா? அடுத்தது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஈஸ்ட், அதாவது ஈஸ்டின் பால் இல்லா இனப்பெருக்க முறை, அதாவது செக்சுவல் இல்லாம இருக்கிற அந்த முறை வந்து என்னன்னா பட்டிங், மொட்டு விடுதல். சரியா? அடுத்தது ஒரு தாவரத்தின் இனப்பெருக்க உறுப்பு என்னது? மலர். ரொம்ப ரொம்ப முக்கியம். மகரந்த சேர்க்கையாளர்கள் என்பவை என்னது? விண்டு, இன்செக்ட், வாட்டர். அப்ப எல்லாமே மேற்கூறிய அனைத்தும். பற்று வேர்கள் காணப்படும் தாவரம் என்னது? வெற்றிலை, மிளகு. அப்படின்னா என்னது? வெற்றிலையும் இருக்கு, மிளகும் இருக்கு. அப்போ இவை இரண்டு, both of them. மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது? ஆண்ட்ரீசியம், மகரந்த தூள். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது டேஸ் என்பது சூலக வட்டத்தின் பருத்த அடிப்பகுதியாகும். சூலகம், அது பேர்லயே இருக்கு. அடுத்தது கருவுறுதலுக்கு பின் சூல் டேஸாக மாறுகிறது. சீட், விதையாக மாறுகிறது. பிரீத்திங் ரூட்ஸ் ஆர் சீன் இன் டேஸ் பிளான்ட்ஸ், சுவாச வேர்கள் டேஸ் தாவரத்தில் காணப்படுகின்றன. அவசீனியா, இங்கிலீஷ்ல வந்து அவிசீனியா. அடுத்தது வெங்காயம் மற்றும் பூண்டு டேஸ் வகைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். பல்ப், அதாவது குமிழம். ட்ரூ ஆர் ஃபால்ஸ். முழுமையான மலர் என்பது 4 வட்டங்களை கொண்டது. சரி. அள்ளி இதழ் சூலக முடியை அடையும் நிகழ்ச்சிக்கு மகரந்த சேர்க்கை என்று பெயர். சூப்பர், கரெக்ட். கூம்பு வடிவ வேருக்கு எடுத்துக்காட்டு என்னது? கேரட். கரெக்ட். இஞ்சி என்பது தரைக்கீழ் வேராகும். தவறு. சோற்று கற்றாழையின் இலைகள் நீரை சேமிப்பதால் சதை பற்றுள்ளதாக உள்ளன. மிகச்சரி. அடுத்தது அல்லினா என்னது? ஸ்போர். பெரணி, அல்லினா பூச்சிகளை ஈர்க்கின்றது. அப்ப அல்லி என்ன பண்ணுது? பூச்சிகளை ஈர்க்கின்றது. அடுத்தது பெரணினா என்னது? ஸ்போர்ஸ். அடுத்தது இலை தொழில் தண்டு அப்படின்னா என்னது? சப்பாத்தி, கள்ளி. முக்கியம். கொக்கி அப்படின்னா என்னது? பிக்னோனியா. கொக்கி, பிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொக்கி, பிக்னோனியா. அடுத்தது தரைக்கீழ் ஓடு தண்டு அப்படின்னா என்னது? கிரை சாந்திமம். ஓகேவா? பாருங்க. பெட்டல், அட்ராக்ட் இன்செக்ட்ஸ். ஃபர்ன், ஸ்போர். Phyloclad, Opuntia, hooks, Pygnonia, sucker, Chrysanthemum. அடுத்தது ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். உடல் நலமும் சுகாதாரமும். ரவி நல்ல மனநிலையும் திடகாத்தமான உடலையும் பெற்றிருக்கிறான் என்பது எதை குறிக்கிறது? உடல் நலம், ஹெல்த்தை குறிக்கிறது. தூக்கம் உடலுக்கு மட்டுமல்ல, இதற்கும் நல்லதுதான். மனம், நம்ம மனசு நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நல்லா தூங்கி 8 மணி நேர உறக்கம், 2 மணி நேர உடற்பயிற்சி, மீதி வந்து நம்ம வேலை செய்யலாம். இப்படி இருந்தோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ளணும். நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அடுத்தது அவர் லிவிங் பிளேஸ் ஷுட் பி, அதாவது நம் வாழுமிடம் இவ்வாறு இருக்க வேண்டும். சுத்தமாக இருக்கணும், கிளீனாக இருக்கணும். அடுத்தது புகையிலை மெல்லுவதால் ஏற்படுவது என்னது? பற்குழிகள், பீரியோடான்டிட்டிஸ். அடுத்தது முதல் உதவி என்பதன் நோக்கம் என்னது? வலி நிவாரணம், டு ரிலீவ் த பெயின். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒன்றாக வாழும் மக்களை டேஸ் என்று அழைக்கிறோம். கம்யூனிட்டி, சமூகம். நான் பச்சை நிறத்தில் குப்பைகளோடு இருக்கக்கூடிய பெட்டி. நான் யார்? மக்கும் குப்பை பெட்டி. கண் உலகினை காண பயன்படும் டேஸ் கருதப்படுகின்றன. விண்டோஸ்,
சாளரங்களாக பயன்படுகின்றன. மயிர்கால்கள் முடியை மென்மையாக வைத்திருக்க டேஸ் உற்பத்தி செய்கிறது? எண்ணெய். The hair follicles produce oil which keeps the hair smooth. காசநோய் என்பது டேஸ் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அனைத்து உணவுகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும். மிகச்சரி. சின்னம்மை லுகோடெர்மா என்று அழைக்கப்படுகிறது? தவறு. வயிற்றுப்புண் ஒரு தொற்றா நோய்? சரி. அது யாருக்கும் தொற்றாது. வயிற்றுப்புண் சரி. ரேபீஸ் இஸ் ஏ ஃபேட்டல் டிசீஸ்? சரி. அதாவது ஃபேட்டல் டிசீஸ்னா என்னது? ரேபீஸ்னா இதுலேருந்து வரும்? நாயிலேருந்து வரும் இல்லைங்களா? அப்போ நாய் கடிச்சா என்னவாகும்? அது பரவும் இல்லையா? அதுதான் அது. அப்போ ட்ரூ. முதல்நிலை தீக்காயத்தில் மேல்புற தோல் சேதமடைகிறது? தவறு. ஃபர்ஸ்ட் டிகிரி பர்ன்ஸ் டேமேஜ் த ஹோல் ஸ்கின். அதாவது அப்படி முழுசாக என்ன பண்ணிடாது? சேதம் பண்ணிடாது. அடுத்தது ராபீஸ் பொறுத்துக. ஹைட்ரோபோபியா. காலரா கால் தசை. காசநோய் மைக்கோபாக்டீரியம். ஹெப்பாட்டிட்டிஸ் மஞ்சள் நிற சிறுநீர். டைபாய்டு சாலமனலா டைஃபில் அப்படின்னு வரும். அந்த டைஃபில் இங்கே இல்லை. அடுத்தது விஷுவல் கம்யூனிகேஷன். கணினி காட்சி தொடர்பு. அசைவூட்டம் எதற்கு உதாரணம்? அதாவது அசைவூட்டம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அனிமேஷன். சரிங்களா? அதாவது ராஸ்டர் தொடர்பு. சரியா? மிஸ்டேக் ஆயிருக்கு. இது ஒரு ராஸ்டர் கம்யூனிகேஷன். இது ஒரு வகையான தொடர்பு. சரிங்களா? அசைவூட்டம் என்பது ஒரு வகையான தொடர்பு. அந்த தொடர்புக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்டர். அடுத்தது ஃபோட்டோஷாப் மென்பொருளை அதிகம் பயன்படுத்துவர்கள் யார்? புகைப்பட கலைஞர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. அடுத்தது மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரியில் நமது படங்களை பதிவேற்ற பயன்படுத்தப்படும் தெரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகின் எ ஸ்டோரி. கணினியில் உருவாக்கப்பட்ட தோற்றங்களை உண்மையான உருவம் போல் காட்டுவது கீழ்கண்டவற்றுள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்நிகர் தொழில்நுட்பம், விர்ச்சுவல் ரியாலிட்டி. அடுத்தது படப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படுபவை யாவை? வெக்டர். Which software is used to create symbols? Photoshop. அசைவூட்ட படங்கள் என்னது? காட்சி தொடர்பு. அடுத்தது ராஸ்டர் அப்படின்னா என்னது? சாரி, அசைவூட்ட படங்கள் அப்படின்னா என்னது? காட்சி தொடர்பு. அடுத்தது ராஸ்டர் அப்படின்னா என்னது? படப்புள்ளிகள். அடுத்தது வெக்டர் அப்படின்னா என்னது? இல்லுஸ்ட்ரேட்டர். அடுத்தது மெய்நிகர் உண்மை அப்படின்னா என்னது? 3D. அடுத்தது காணொளி படக்கதை அப்படின்னா என்னது? மைக்ரோசாஃப்ட் ஃபோட்டோ ஸ்டோரி. சரிங்களா? ஸோ இதோட நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? அளவீட்டியல் பார்த்தோம். அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம்? விசையும் இயக்கமும் பார்த்தோம். அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம்? நம்மை சுற்றி நிகழும் அந்த மாற்றங்கள், அந்த பருப்பொருட்கள், அதை பார்த்தோமா? அதுக்கடுத்தது என்ன பார்த்தோம்? நான்காவது இதில் அஞ்சாவது நம்ம என்ன பார்த்தோம்? உடல் நலமும் சுகாதாரம் பார்த்தோம். தாவரங்களுடைய இனப்பெருக்கம் பார்த்தோம். கரெக்டா? அடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். சரிங்களா? ஸோ நம்ம சுற்றியுள்ள பருப்பொருள்கள் பார்த்தோம். லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? விஷுவல் கம்யூனிகேஷன் பார்த்தோம். ஸோ 7 பாடம் பார்த்தோம். அப்போது 7 பாடத்தில் இருக்கிற கேள்வி நம்ம அதை வாட் தெரிஞ்சாவே நம்ம இதுக்குள்ளார போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? அப்போது இதே மாதிரி தான் கொஞ்சம் நம்ம சிம்பிளாக நம்ம அதை அப்படியே நம்ம தெரிஞ்சு படிக்கும் போது அது ஈஸியாக நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் மனசில் டக்குன்னு பதியும். நம்ம மனப்பாடம் பண்ணுறதை விட புரிஞ்சு படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் 7th செகண்ட் டேர்மில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. இன்னும் என்ன சேஞ்ச் பண்ணணும், எப்படி உங்களுக்கு இன்னும் சொல்லணும், எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம தொடர்ந்து நல்லா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏற்றபடி நான் இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன். தேங்க்யூ. கீப் சப்ஸ்கிரைபிங், கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.